ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குக்கிங்கில் ஒரு சின்ன விஷயத்த நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? ஸ்டீல் பாத்திரங்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பயன்படுத்தி சமைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் மண்ணால் ஆன பாத்திரத்தில் தான் சமைச்சிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே உங்களுக்கு மண்ணால் ஆன பாத்திரங்கள் நிறைய அவைலபிளாக இருக்குது. இதில் சமைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்ணுன்னா அந்த ஃபுட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்ல. இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கும் போது நீங்கள் சமைக்கிற அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு நாளைக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் அடுத்ததாக ஹெல்த் ரீதியாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போ நம்ம சமைக்கிற அந்த ஃபுட்லலாம் ஆல்மோஸ்ட் நம்ம சமைக்கிற விதத்திலே அதோட நியூட்ரிஷன் எல்லாம் போயிடுது. நம்ம சாப்பிட்றது ஒரு சத்து இல்லாத ஃபுட்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கும் போது அந்த சாப்பாட்டோட ஃபுல் நியூட்ரிஷனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ஹார்ட் டிசீஸ் நிறையவே வருது. இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வரதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி மண்ணாலான பாத்திரத்தில் சமைக்கிறத கொஞ்சம் பழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபுட்டோட டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாட்லேயும் ஒரு நறுமணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்காகவே இப்போ நிறைய தனியாக நம்ம மெடிசன்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்குன்னே தனியாக நம்ம ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா? பட் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நீங்கள் செய்கிற சமையலில் சாப்பிட்றதுனால உங்களுடைய டைஜஷன் நார்மலாகவே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் மண் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் அதிகமான மினரல்ஸும் நமக்கு கிடைக்குதாங்க. என்ன ஒரு சின்ன விஷயம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுடைய ஹெல்த் நமக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ட்ரெயின் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.